தமிழ்நாடு காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் சி வேணுகோபால் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சுப்ராமன். வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் சி வேணுகோபால் முதலமைச்சரை சந்திப்பார்னு சொல்லப்பட்ட நிலையில இப்போ காங்கிரசாருடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இன்னைக்கே முதலமைச்சரை சந்திக்க வாய்ப்பு இருக்கா? விவரங்கள் என்ன சுப்ராமன்? வணக்கம். திமுக தனது கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையை இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு அழைப்பு என்பது அதிகாரப்பூர்வமாக விடுக்கப்படவில்லை. ஆனாலும் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சி வேணுகோபால் திடீர் பயணமாக சென்னை வந்திருக்கிறார். அவர் இன்று இரவு முதலமைச்சரை சந்திப்பார் என்று 8 மணிக்கு முதலமைச்சரை சந்திப்பார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அவருடைய விமானம் தாமதம் காரணமாக 7:10 மணி அளவில் சென்னை விமான நிலையம் வருகை தந்தார். தற்போது மீனம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில் காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சி வேணுகோபால், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, அதே போல மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக முதலமைச்சரை சந்திப்பதற்கு முன்பாக இந்த ஆலோசனை தற்போது நடைபெற்று வருகிறது. அதே போல எத்தனை இடங்களை நாம் பெறலாம், நம்முடைய அந்த உத்தேச பட்டியல் என்ன, நமக்கு எங்கெங்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்ற பட்டியலை காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே தயார் செய்திருக்கிறது. ஆனாலும் கூட தற்போது அகில இந்திய பொதுச் செயலாளர் வந்திருக்கக்கூடிய நிலையில் அவரிடம் அந்த பட்டியலானது காண்பிக்கப்பட இருக்கிறது. காண்பித்து அந்த பட்டியலை உறுதி செய்ய இருக்கிறார்கள். இந்த பட்டியலில் எந்தெந்த தொகுதிகளுக்கு நமக்கு எத்தனை சதவீதம் வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கிறது, இதில் எந்த தொகுதிகளை மாற்றி கேட்கலாம் என்பது குறித்து அந்த ஆலோசனை தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி 40 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை கொடுக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. திமுக தரப்பிலிருந்து ஏற்கனவே கடந்த முறை பெற்ற 25 தொகுதிகளிலிருந்து கூடுதல் தொகுதிகளாக 3 தொகுதிகள் வரை எங்களால் ஒதுக்க முடியும் என்று உறுதியளிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் காங்கிரஸ் கட்சி தனது உத்தேச பட்டியலை தற்போது தயார் செய்து முதலமைச்சரை சந்திக்கும் போது அந்த பட்டியலை முதலமைச்சரிடம் கொடுத்து இதில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் கண்டிப்பாக எங்களுக்கு தொகுதிகள் வேண்டும், அதே போல கடந்த முறை போட்டியிட்ட அந்த 25 தொகுதிகளிலிருந்து எங்களுக்கு கூடுதல் தொகுதிகள் வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக இவர்கள் ஒரு டேட்டா பேஸோடு முதலமைச்சரை சந்திக்க இருப்பதாக தகவலானது சொல்லப்படுகிறது. 2006 சட்டமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதிகளில் போட்டியிட்டார்கள், எத்தனை தொகுதியில் வெற்றி பெற்றார்கள், காங்கிரஸ் உடைய அந்த வாக்கு சதவீதம் என்ன என்பது குறித்து இந்த முழு கிட்டத்தட்ட ஒரு 3-4 சட்டமன்ற தேர்தலுடைய டேட்டா பேஸ் எல்லாம் அவர்கள் எடுத்து வைத்திருப்பதாகவும் அந்த டேட்டா பேஸுடன் தான் முதலமைச்சரை அவர்கள் சந்திக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக சி வேணுகோபாலுடைய அந்த திடீர் பயணத்தின் காரணமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினர் தான் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த பட்டியலை தற்போது சி வேணுகோபாலிடம் காண்பித்து அதில் எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்து அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இந்த விவகாரங்கள் குறித்தும் ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது. இது நாம் எப்படி கேட்கலாம், இதில் நமக்கு என்ன சாத்தியக்கூறு இருக்கிறது, ஏற்கனவே முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராது என்று சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்கிறது, எந்த விஷயங்களை நாம் அடிக்கோடிட்டு இந்த ஆட்சியில் பங்கு என்ற விவகாரத்தை கேட்கலாம். குறிப்பாக இந்த 2006 சட்டமன்ற தேர்தலில் மைனாரிட்டி அரசாக அமைந்த அரசுக்கு நாம் வெளியிலிருந்து ஆதரவு அளித்தோம். இப்படி நாங்கள் உற்ற தோழனாக திமுகவிற்கு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வருகிறோம். அதன் காரணமாக எங்களுக்கு இந்த முறை ஆட்சியில் பங்கு வேண்டும், அதே போல அதிகாரத்தில் பங்கு, உள்ளாட்சி தேர்தல், நகராட்சி தேர்தல், பேரூராட்சி, மாநகராட்சி உள்ளிட்ட தேர்தலில் எங்களுக்கு இந்த பங்குகள் வேண்டும், எங்களுக்கு உரிய மதிப்பு அளிக்க வேண்டும் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்தும் ஆலோசனையானது செய்யப்பட்டு வருகிறது. இந்த ஆலோசனை எல்லாம் முடிந்த பின்பே முதலமைச்சரை சந்திக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக இன்று முதலமைச்சரை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது ஒரு 20 நிமிடங்களுக்கு மேலாக அந்த ஆலோசனையானது நீண்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆலோசனை முடிவில் தான் முதலமைச்சரை இன்று சி வேணுகோபால் சந்திப்பாரா அல்லது நாளை அவர்களுடைய சந்திப்பு என்பது இருக்குமா என்பது குறித்து முழு விவரங்களானது நமக்கு தெரிய வரும். ஆனால் முதலமைச்சரை சந்திக்கும் போது கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி எந்தெந்த தொகுதிகள் வேண்டும் என்ற அந்த உத்தேச பட்டியலை கண்டிப்பாக வழங்கும் என்றும் தான் சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி.